பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு ஒரு ரிட் பெடிஷனை ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த ரிட் பெடிஷனோட பிரேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்துட்டு 2 வேறு மாதிரியான வந்துட்டு அஃபிடவிட்களை தாக்கல் பண்ணியிருக்காரு. திருச்சி கிழக்குல தாக்கல் பண்ண அஃபிடவிட்ல வந்துட்டு 220 கோடி சொத்து மதிப்புனும், பெரம்பூர்ல தாக்கல் பண்ண அஃபிடவிட்ல வந்து 110 கோடின்னு வந்துட்டு காட்டியிருக்காருன்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு வந்துட்டு நேற்று விசாரணைக்கு வந்தது. இதை எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு இந்த கேஸ் இன்னும் அட்மிஷன் ஸ்டேஜில் தான் இருக்கு. இப்போதான் வந்துட்டு எதிர்த்தரப்புக்கு வந்துட்டு நோட்டீஸே சர்வ் பண்ணியிருக்காங்க. எதிர்த்தரப்பு வந்துட்டு நெக்ஸ்ட் ஹியரிங்ல வந்துட்டு அப்பியர் ஆகி அவங்களோட சப்மிஷனை வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு டிஸ்மிஸ் கூட பண்ணலாம். அதுக்குள்ள இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு யூடியூப் சேனல் மாதிரி வந்து கண்டதையும் தம்ப்நெயிலா வச்சுக்கிட்டு வியூஸ்க்காக வந்துட்டு ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷனோட அபிஷியல் வெப்சைட்லயே வந்துட்டு விஜயோட ரிவைஸ்டு அஃபிடவிட் இருக்கு. அது ப்ராப்பரா இருக்கிறதுனாலதான் வந்துட்டு அவரோட வேட்புமனு வந்துட்டு ஏற்றிருக்காங்க. அது கூட வந்துட்டு வெரிஃபை பண்ணாம வந்துட்டு கண்டமணிக்கு நியூஸ் போட்டுட்டு இருக்கீங்க.